உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு விழிப்புணர்வுக்கான பகிர்வு. முடிஞ்சவரை நீங்கள் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை அல்லது வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ரெண்டு சம்பவங்களும் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள். எங்களுடைய ஒன்று வடக்குக்கு, அதாவது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சம்பவம் உண்டு. ரெண்டாவது மட்டக்களப்பில் இடம்பெற்ற சம்பவம் உண்டு. அதாவது வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற ரெண்டு சம்பவங்களுமே ரொம்ப கவலையான ஒரு விஷயத்தை பிரதிபடுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது ரெண்டு சிறுமிகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு விஷயத்தை குறிப்பாக பார்க்க வேண்டும். எல்லாருமே அதாவது ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார். அவருடைய வயசு 54 இருக்கிறது. ஏற்கனவே இன்னொரு விஷயம் நான் பயந்திருந்தேன். நான் 54 வயது ஒரு நபரோடு காதல் அப்படின்ற விஷயம். இந்த விஷயம் அதே மாதிரி தான். கவனமாக கேட்டுட்டு உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய உறவுகள் அங்கே இருக்கின்ற பட்சத்தில் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இன்றைய காலங்களில். இது அடிப்படை காரணங்கள் எல்லாமே நான் வீடியோவில் முடிவில் சொல்கிறேன். சரி, முதலாவது விஷயம் யாழ்ப்பாணத்தினுடைய கோப்பாய் பகுதியில் இடம்பெற்ற ஒரு சிறுமி துஷ்பிரயோகம் தான் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னா 54 வயதுடைய ஆசிரியர் ஒருவர் 13 வயசு சிறுமியை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான வழக்கு கோப்பாய் போலீசாரிடம் பதியப்பட்டிருக்கிறது. கோப்பாய் போலீசாரிடம் வழக்கு பதியப்பட்டது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆசிரியரை விளக்கமறியலில் வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயங்களை அரசு ஆராய்கின்ற பொழுது குறிப்பிட்ட சிறுமி பாடசாலையில் படிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சிறுமியிடம் தவறான முறையில் குறிப்பிட்ட ஆசிரியர் நடக்க முற்பட்டார் அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இவ்வாறான விஷயங்கள் ஒரு காலங்களில் இருந்தது. அதுக்கப்புறமாக எங்களுடைய 2009க்கு முற்பட்ட இருந்த அந்த ஆட்சி அமைப்பின் காரணமாக அவை எல்லாமே நிறுத்தப்பட்டிருந்தன. அதுக்கப்புறமாகவும் இவரான விஷயம் இடம்பெறுகிறது. ஆனால் பல இடங்களில் இது தெரியாமல் இருக்கிறது. காரணம், தங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும், அதனுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக அது சம்பந்தமாக பல பெற்றோர் இது சம்பந்தமாக வெளியில பேசுவதில்லை. ஒன்றில் பிள்ளைகளுடைய பாடசாலையை விட்டு மாற்றுவார்கள் அல்லது அந்த பிள்ளையை பாடசாலை இடைநிறுத்துவார்கள். இப்படியான விஷயங்கள்லாம் இடம்பெற்றுக் கொண்டு வந்தது. ஆனால் இப்போ ஆசிரியர்கள் இந்த மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற விஷயம் யாழ்ப்பாணம், அதுவும் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சில விடயங்கள்லாம் வெளியே வந்திருக்கிறது. குறிப்பிட்ட ஆசிரியருக்கு விளக்கமறியல் மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக கல்வி அமைச்சுக்கு இந்த விடயம் போகிறது. இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட ஆசிரியர் இடைநிறுத்தப்படுவாரா அல்லது வேறு இடங்களில் பணியமர்த்தப்படுவாரா, இது சம்பந்தமான விடயங்கள் நமக்கு இதுவரை இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்றதை சொல்லிக்கொண்டு, இன்னொரு விஷயம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பில் இடம்பெற்றிருக்கிறது. எதுவுமே எங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் மட்டக்களப்பில் இது 10 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செஞ்ச விஷயம் உண்டு. இது சம்பந்தமான விடயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மட்டக்களப்பு ஏறாவூரில் தன்னுடைய நண்பியை பார்க்க சென்ற 10 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் நண்பியினுடைய தந்தையாக இருக்கிற 38 வயசுடைய நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு எங்களுடைய போலீசாரால். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. இரவு நடைபெற்றுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த குறித்த 10 வயது சிறுமியினுடைய பெற்றோர் அவங்க இந்த சிறுமியை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க வெவ்வேறு திருமணங்களை செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போயிட்டாங்க. இந்த சிறுமி அனாதையாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த சிறுமி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் நன்னடத்தை இல்லத்தில் இது பராமரிக்கப்படுறாங்க இந்த சிறுமியை அப்போ இந்த சிறுமி இந்த சிறுவர் நன்னடத்தை பகுதியிலிருந்து பாடசாலைக்கு போய் வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே சிறுமி பாடசாலை போய் வருகிறனா சம்பவ தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் 2 மணியாகியும் அந்த குழந்தை இல்லத்துக்கு, அதாவது இந்த சிறுவர் நல்லடத்தை இல்லத்துக்கு திரும்பவில்லை. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் குழந்தையை காணவில்லை அப்படின்னு சொல்லி பாடசாலைக்கு சென்று கேட்கின்ற பொழுது பாடசாலை அதிபர் சொல்லியிருக்கார். பாடசாலை முடிஞ்சு சிறுமி 2 மணியோடைய அவங்க வீட்டை போயிட்டாங்க. சிறுமிக்கு இங்கே பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான மேலதிக வகுப்புகள் எதுவுமே இல்லை. அதனால சிறுமியை
நாங்கள் இங்கே வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறுமி வந்து வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பிள்ளையை விட்டுட்டு போன தாய் தந்தைக்கு இது சம்பந்தமான விடயங்கள் எதுவுமே தெரியாது. தாய் தந்தைக்கு பிள்ளை இருக்குதா இல்லையா அப்படின்ற விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை எடுத்து வந்து பார்த்தீங்க சொன்னா குறிப்பிட்ட சிறுமியை வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர் ஏறாவூர் போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சிறுமி வந்து யார் யாரோட தொடர்பு, யார் யாரோட வந்து பழகுறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து தேடி பார்க்கின்ற பொழுது அவருக்கு வந்து ஒரு 13 வயசு நண்பி ஒருவர் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கிறது. நண்பி இருக்கிறது தெரிய வருகின்ற பொழுது அவர் நண்பியினுடைய வீட்டுக்கு வந்து தேடி சென்ற பொழுது அந்த நண்பியினுடைய தாயும் அந்த நண்பியும் வந்து வீட்டில் இல்லை, அவங்க வந்து வெளியில போயிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நண்பியை தேடி சென்ற பெற்றோர் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க வந்து அந்த சிறுமி இருப்பதை வந்து கண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தந்தை வந்து தனிமையில், அதாவது அந்த சிறுமியின் நண்பியினுடைய தந்தையும் வந்து வீட்டில் வந்து தனிமையில் இருந்திருக்கிறார். இந்த வேளையில வந்து நண்பியை வந்து தேடி சென்ற அந்த சிறுமியை வந்து குறிப்பிட்ட தந்தை வந்து கூட்டிக் கொண்டு போய் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பொழுது அந்த சிறுமியை வந்து மீட்டுள்ளதாக போலீஸில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட 37 வயதான குடும்பஸ்தரம் வந்து கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமி வந்து வைத்திய சாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார்கள் வந்து தங்களுடைய தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க சொன்னால் இது வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் இன்னமும் எங்களுடைய இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வந்து தன்னுடைய பிள்ளை வயசு, அந்த தன்னுடைய பிள்ளை வயசை ஒத்த சிறுமி ஒரு வேரை கூட்டிக் கொண்டு, அது 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகுது, அதை கூட்டிக் கொண்டு போய் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தன்னுடைய சிறுமியுடைய நண்பி அப்படியே வந்து வருகின்ற அந்த குழந்தை வந்து தன்னுடைய பிள்ளை போல பார்க்காமல் ஒரு தந்தை வந்து சிறுமியை வந்து தவறான முறையில் நடத்த முற்படுகிறார் அப்படி என்று சொன்னால் அந்த தந்தையினுடைய மனநிலை என்ன அப்படின்றதும் வந்து இங்கே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம், குறிப்பிட்ட அந்த சிறுமியினுடைய பெற்றோர் தாங்கள் வெவ்வேறு திருமணங்கள் செய்து சென்ற பொழுதும் அந்த குழந்தையை வந்து ஒரு சரியான வழியில வந்து அதனுடைய வாழ்க்கையை அமைத்து விடவில்லை அப்படி என்றதும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஏறாவூர்ல வந்து இன்னொரு குழந்தையை வந்து சிறிய தாயார் ஒரு துன்புறுத்திய வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து வெளியாக இருந்தன. அது குறிப்பிட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தந்தை வந்து குறிப்பிட்ட பெண்ணை தந்தை வந்து 2வது திருமணம் செய்கின்ற பொழுது அந்த பெண்ணோடு தன்னுடைய மூத்த மனைவியினுடைய மகளை வந்து விட்டிருக்கார். மூத்த மனைவி விட்டுட்டு வேறொருவரை திருமணம் செய்து சென்று விட்டார். இந்த வேளையில் அந்த குழந்தை 2வது சித்தியாரோடு இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட தந்தையார் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக போலீசார் கைது செய்து காவல்துறையில் வந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த சிறுமியை வந்து சிறிய தாயார் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதாவது கையேந்தி பணம் சேகரிக்கிறதுக்கு தான் போயிருக்க தன்னுடைய 2வது பிள்ளையை கொண்டு அவங்களோட போயிருப்பாங்க. மூத்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் அதை வந்து இன்னொரு இடத்த வந்து இந்த தந்தையினுடைய மூத்த தாரத்துடைய மகளும் இந்த 2வது தாரத்துடைய மகனும் சேர்ந்து இன்னொருத்த போய் கையேந்தி பணம் சேகரிக்கிறோம். அந்த பணத்தை சேகரிக்கின்ற போது அந்த பணத்தை வந்து கையடக்கப்படுவது மட்டுமில்லாமல் இந்த சிறிய தாயார் அந்த சிறுமியை வந்து துன்புறுத்திய விஷயங்களும் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறமாக ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் வந்து அது சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து காவல்துறை வரையும் கொண்டு போய் காவல்துறையினர் வந்து அந்த சிறுமியை வந்து மீட்டு அந்த சிறுமியை வந்து நன்னடத்தை பிரிவில் வந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இலங்கையில் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து இப்போ அண்மை காலங்களாக அதிகரித்து வருகின்றன. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள், சினிமா, இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுக்கான அடிப்படை காரணங்களாக இருக்குது. ஏன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வருகின்ற வீடியோக்கள், ஒளிநாடாக்களை பார்த்து விட்டு இவ்வாறான விஷயங்கள்ல ஈடுபடுவது மற்றும் இந்த குடிபோதை, தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்ற பல ஆண்கள் வந்து இவ்வாறான வேலைகளை செய்கிறார்கள். இதுக்கு வந்து ஒரு சில பெண்களும் உடந்தையாக இருக்கிறார்கள். அது பிள்ளைகளை பெற்ற பெண்களாக இருந்தாலும் நீங்க பிள்ளையை வளர்க்காவிட்டால் சரியான ஒரு இடத்துல வந்து அந்த பிள்ளையை ஒப்படைக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் யாரிடமாவது தத்து கொடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு வழிவகைகளை செய்து விட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதுல வந்து அண்மையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சாவகச்சேரி பகுதியில வந்து ஒரு குழந்தையை பெற்ற தாயார் குழந்தையை பெற்றவுடன் அந்த தொப்புள் கொடியோட கிணத்துக்களை போட்டு அந்த குழந்தைகள் இருக்கின்ற விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து கிளிநொச்சியை சேர்ந்தவர் என செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து தொடர்ச்சியாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்படியான விஷயங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் அப்படின்றதான் மனசுல ஒரு கேள்வி வருகிறது. என்ன சொன்னா
உங்க பிள்ளைகளை நீங்களே ஒரு பிள்ளைகளாக பார்க்காமல் அல்லது அந்த பிள்ளைகளை இப்படியாக உயிரை மாய்க்க வைப்பது அல்லது அவர்களை ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக விடுவது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. நாங்கள் எவ்வளவுதான் ஊடகங்களாக இருக்கிற நாங்கள் இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வந்தாலும் அந்த குறிப்பிட்ட பெற்றோரோ அல்லது அந்த பிள்ளைகளுடைய பாதுகாவலர்களோ இது சம்பந்தமாக உணராத பட்சத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் எந்த விதமான பாதுகாப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன காரணம் சொன்னால் நாங்கள் விஷயங்களை வெளியில கொண்டு வரலாம், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் கேட்பவர்களுக்கு இது ஒரு செய்தியாகத்தான் இருக்குமே ஒழிய அதுக்கப்புறமா அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தமான எதிர்காலம் என்னைக்குமே கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றத கூறிக்கொண்டு இந்த வீடியோவில் வருகின்ற விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கொள்ளுங்க, உங்களுடைய நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க, அல்லது நீங்க நேரடியாக தொலைபேசி அழைப்படுத்தி சொன்னாலும் பரவாயில்லை சொல்லி கொஞ்சம் அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வச்சிருப்பதற்கான வழிவகைகளை பார்த்து கொள்ளுங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.